நீ எங்கேயும் போக கூடாது. ராதிகா, ஒரே ஒரு வாட்டி வந்து நான் எங்கேயும் போலன்னு சொல்லு. என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது ப்ளீஸ். ராதிகா ப்ளீஸ், நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத. நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். முதல்ல யாரும் எங்கேயும் போக கூடாது. யாரும் எங்கேயும் போக கூடாது. நான் ஒருத்தங்க இருக்கும்போது நீ எதுக்கு எங்க போகணும்? நீ போனா என் லைஃப் லிட்டரலி முடிஞ்சே போயிடும். ராதிகா, நீ என் லைஃப் விட்டுட்டு போயிட்டா இந்த விஷயம் எனக்கு தெரியும்ல. அப்படி எதுக்காக நான் அவளை போக விடுறேன்? டே, அவனை விட்டு போலேடா. அவதான் போயிட்டு திரும்பி வருவேன் தெளிவா தானடா சொன்னா முண்டோ. அப்புறம் எதுக்குடா நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? என்ன பைத்தியம் ஆயிட்டியா? இது தப்பு இவன். சரிடா, ஒருவேளை அவ திரும்பி வரலனா அது தானடா ப்ராப்ளமே. இந்த கொஞ்ச நாள் பிரிவு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பிரிவா மாறிடும். ஒருவேளை இவன் இது பர்மனண்டான பிரிவா மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுல. மக்களோட விஷயத்துல என்னோட ட்ராக் ரெக்கார்டு எப்படியும் சரியா இல்லை. ஆனா இந்த தடவை போதா. நான் என்னோட ராதிகாவை எங்கேயும் போக விட மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அவளை எங்கேயும் போக விட மாட்டேன். நான் அவளை எங்கேயும் போக விட மாட்டேன். அவ என் கூட தான் இருக்கணும். அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் இங்கேயே இங்கேயும் நான் கொடுப்பேன். ஆனா என்னை விட்டு அவ போக கூடாது. இது எல்லாத்தையும், இந்த துணி எல்லாத்தையும் நான் உள்ள பத்திரமா எடுத்து வச்சிடறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அயன் பண்ணி மடிச்சு ஒழுங்காது உள்ள வச்சிருக்கா. எல்லாத்தையும் நான் கசைக்கு தூக்கி வெளியே போட்டுட்டேனே. அவ வந்து இதை பார்த்தா உன்னை பைத்தியக்காரன் இல்லடா நினைப்பா. உனக்கு மூளை குழம்பு போச்சு நினைப்பா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி உன்னை விட்டு விலகி போயிடுவாளே. அவ வந்து இதை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணனு கேட்டா அதுக்கு சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லையே. அவளதான் என்னை விட்டு போயிடுவா. என்னை விட்டு அவ போக கூடாது. ஏன் ராதிகா என்னை விட்டு போக கூடாது? She loves me, I love her. அவளுக்கு தப்பி தவறு கூட தெரிஞ்சிடக்கூடாது. அவ பேக்கை ஓபன் பண்ணி துணியெல்லாம் எடுத்து நான் வெளியே போட்டேன்னு தப்பி தவறு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது. எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண வேண்டியதா. எல்லாத்தையும் ஒழுங்கு எடுத்து பேக்ல அடிக்க வைக்கணும். ஏய் இல்லடா, இதாண்ட மேல இருந்தது. இதோ இது அதுக்கு மேல. அப்புறம் இதுவும் மேல இருந்துச்சு. இந்த எல்லோ இல்ல, இந்த எல்லோ இதான மேல இருந்துச்சு. எது மேல இருந்துச்சு எது கீழ இருந்துச்சு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் எது மேல இருந்துச்சு? இதோ இருக்கு இது. எக்ஸாக்ட்லி இதேதான். இதான் மேல இருந்துச்சு. இதான் மேல இருந்துச்சு. மொத்தத்துல சைட்ல சுருவி இருந்தது. ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். இவன் டென்ஷன் ஆகாத. எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். பொறுமை. அவ்வளவுதான். இவன் உனக்கு ஏன் கோவம் வருது தெரியுமா? உனக்கு ஏன் கோவம் வருது தெரியுமா? எனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது தெரியுமா? ராதிகாவோட துணி கம்மியா இருக்க. ஆனா இங்க பாத்தியா, சார் பெரிய சூட்கேஸ் முழுக்க அவருக்கு துணி வேணும். இவனை குழந்தையிலேயே கொண்டு போட்டிருக்கணும். இவருமா பண்றான் இவன். இந்த தம்மா துண்டு வெட்டிக்கிளியோட ரக்கையை அப்படியே கட் பண்ணி தலையை புரிச்சு. டே மகனே, நீ மட்டும் என் லைஃப்ல வந்திருக்கலனா என் லைஃப் நிம்மதி அமைதியா இருந்திருக்கும். பீஸ்ஃபுல், கம்போஸ்ட், ரிலாக்ஸ்ட். இந்த பையன் என் லைஃப்ல வந்ததுல இருந்து ஏதாவது ஒண்ணு பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள பண்றான். அதை பார்த்து என் தலை அப்படியே சுக்குநுற வெடிக்கிறான். வர ஆத்திரத்துக்கு இவன் அப்படியே பிச்சு. இவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? நான் பார்க்கும் போதெல்லாம் முதுக காட்டியே நிக்கிறாங்க. இவங்களுக்கு என் மூஞ்சி பிடிக்கல, இல்லனா என்ன ரொம்ப பிடிச்சு போச்சோ? என்ன பார்த்த உடனே இதய துடிப்பு அதிகமாகுதோ? டேய், அவங்க மேரிட்ரா.
என்ன பண்ற? விடு. எனக்கு என்ன? எனக்கு மட்டும் அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? டிட் ஃபார் டாட்டுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். மத்தவங்க நமக்கு கெடுதல் பண்றாங்கிறதுக்காக நாமளும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. அவங்க திமிர் பிடிச்சவங்கன்னா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நான் ஏன் திமிர் காட்டணும்? அதுவும் இல்லாம நேத்து தான் இவங்களை நல்லா திட்டி விட்டேன்ல. அவங்க பேரண்டிங் சரியில்லைன்னு சொன்ன நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டேன். கொஞ்சம் எல்லாம் மீறி தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு அதனாலேயே என் மேல கோபம் கூட இருக்கலாம். மிஸ் ராதிகா, எப்படி இருக்கீங்க? உங்க கை எப்படி இருக்கு? ராதிகா மேடம், அட இருங்க, எங்க எப்படி ஓடுறீங்க நீங்க? அம்மா, அங்கிள் எம் கிட்ட பேசுங்களேன். இந்த அங்கிள் தான்மா அந்த அங்கிள் எம், ஷாலினியோட மாமா. இவர் தலையில தான் கோகோனட்டை தூக்கி போட்டீங்க. அண்ட் இவர் தான் நேத்து என்ன பார்ட்டியில காப்பாத்தினாரு. அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசுங்க ப்ளீஸ். பேசுங்களேன். பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றே செய் நன்றே செய், அந்த நன்றையும் இன்றே செய்யணும். சோ பேசலாம்ல இல்ல? ஆண்டி, எங்க மாமா கிட்ட பேசுங்களேன். உங்ககிட்ட பேச பிடிக்கல போல இருக்கு. உங்க ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஓய் செல்லம், ஊர்ல உங்க மாமா ஃபேஸ பார்த்து எத்தனை பொண்ணுங்க மயங்கி இருக்குன்னு தெரியுமா? மிச்சம் இருக்கிற பொண்ணுங்களா கல்யாணம் ஆன பொண்ணுங்க. அப்போ இந்த ராதிகா மேடம் மட்டும் என்ன பெரிய விதிவிலக்கா சொல்லு? இப்ப மேஜிக்க பாக்குறியா? 1 செகண்ட். பார்க்க நல்லா அழகா தானே இருக்க? பார்க்க நல்லா இருக்கல? அப்ப மம்மிக்கு என்னதான் ப்ராப்ளமா? மாமா மேங்கோ. இவங்க மேங்கோ இல்ல, இவங்க நீம். ஐயோ அங்க. வாவ் செல்லம், வாவ். எந்த அளவுக்கு இந்த மேங்கோ மேல கவனம் செலுத்துறியோ அந்த அளவுக்கு கொஞ்சம் படிப்பு மேலேயும் கவனத்தை செலுத்திருந்தா இப்ப நீ பின்னாடில இருந்து ஃபர்ஸ்ட் வரல, அப்ப முன்னாடில இருந்து ஃபர்ஸ்ட் வந்திருப்ப. எனக்கு அறிவுரை சொல்லாம முதல்ல மேங்கோ வாங்கிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல எனக்கு பிரஷர் ரொம்ப லோவாயிரும்னு. வாங்கி தரண்டி என் பாட்டி அம்மா. கேழவி, வா உனக்கு மேங்கோ வாங்கி தரேன், வா போலாம். அட நாங்களே வாங்க தான் வந்தோம், கொஞ்சம் இருங்க. அண்ணா பழம் எப்படின்னா?
சார் அது கிலோ 200 ரூபா, ஆ. அது 600 ரூபா கிலோ. எல்லாத்த விடவும் நல்ல மாம்பழம் இதுதான். இது கிலோ 1000 ரூபா. 1000 ரூபாவா? ஆமா. அது சரி. எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல? மாம்பழமும் சரி மனுஷங்களும் சரி. நான் ஓவரா? நானா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு வேலை பண்ணுங்க. சரி சார். அது 1000 ரூபான்னு ஏதோ சொன்னீங்களே, அதுல அரை டசன் கொடுங்க. சரிங்க சார். அட அண்ணா என்ன பண்றீங்க அண்ணா? பிளாஸ்டிக்லாம் வேண்டாம், பேப்பர்ல மடிச்சு கொடுங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி. உறவுல என்னைக்கும் ஃப்ரெண்ட்லியா இருந்ததில்ல, இப்ப என்னடானா ஈகோ ஃப்ரெண்ட்லியாமா? கழுவி சாப்பிடணும் என்ன? மாம்பழத்துக்காக இந்த பொண்ணு என்ன வேணா பண்ணுவா. நன்றி. குண்டு பையா, இங்க வாடா. இது மாம்பழம், இங்கிலீஷ்ல மேங்கோ. மேங்கோ. சோ இது மேங்கோ தான். இத ஸ்கூலுக்கு கொண்டு போ, உன்னோட கிளாஸ்ல நல்லா கழுவிட்டு சாப்பிடு. அண்ட் இதுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும், அது பக்கத்துல இருக்கிற பையன் பேக்ல போட்டுரு. வாட்? எங்க திரும்ப? தேங்க் யூ அங்கிள் எம். ஆனா எனக்கு மாம்பழம் பிடிக்காது. மேங்கோ பிடிக்காதா? எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காது. நீ இருக்க பாரு, நீ அப்படியே என்ன மாதிரி. சின்ன வயசுல எனக்கும் மேங்கோ பிடிக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேங்கோ இருக்குல்ல, அது என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்டா மாறிடுச்சு. இப்ப நான் வருஷம் இந்த சம்மர்ல மேங்கோ எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க பார்க்கன்னா எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம், லைஃப்ல மாம்பழமோ இல்ல சில பேரையும் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சில பேர் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிடுவாங்க. மாம்பழமும் தான். சரி, திரும்ப பேக்குள்ள போடுறான். வேணாம் அங்கிள், மம்மி கிட்ட கேட்கணும், இல்லைன்னா என்ன திட்டுவாங்க. அட, உங்க அம்மா திட்டணும்னா அதுக்கு அவங்க முதல்ல ஏன் பக்கமா திரும்பணும்ல. அவங்க ஏன் பக்கமா திரும்பினாதானே என்ன திட்ட முடியும், இல்லனா எப்படி திட்டுவாங்க? அது சரி, நான் தான் இப்ப உன்னோட நெய்பர் ஆயிட்டல. ஒன்னு கிட்னாப்பர் கிடையாது, ஃப்ரூட்டை கொடுத்து உன்னை மயங்க வச்சு கிட்னாப் பண்றதுக்கு. திரும்புடா. அம்மா, பேக் இவ்வளவு வெயிட்டா இருக்கு, பேக்குள்ள என்ன செங்கல் வச்சா கொடுத்த போறாங்க? நாளையில இருந்து புக்ஸ குறைச்சு கொண்டு போயேன. அண்ணா எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க? 500. 500. என்னங்க? தேங்க்யூ. அப்பா ராதாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் தடுக்கணும். குஷன் இல்ல, நீ போகாத. நீ போய் அவளை அங்க பாத்தீன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும், சண்டை பெருசாயிடும். அதனால நான் போறேன், அப்புறம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கீர்த்தி அக்கா, நான் பெரியம்மாவை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேன். அவங்களுக்கு வெளிக்காத்து கொஞ்சம் வேணும் இல்லையா? இல்ல வேண்டாம், நானே அம்மாவை கூட்டிட்டு போறேன். அண்ணன் கேட்டாருன்னா சமாளிச்சுக்கலாம். அம்மாக்கு வெளிக்காத்து வேணும், அதனால கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. இது பர்ஃபெக்ட் பிளான் கீர்த்தி. என்ன இருந்தாலும் நீ என்னோட பொண்ணாச்சு. என்ன ஆனாலும் சரி, மோகனும் ராதாவும் சந்திச்சுக்கவே கூடாது. எந்த பந்தத்தை 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அறுத்து விட்டனோ அது மறுபடியும் ஒன்று சேர நான் விட மாட்டேன். அந்த ராதா மொத்த குடும்பத்துக்குமே ஒரு பேட் நியூஸ் மாதிரி. அதுலயும் ரொம்ப முக்கியமா எனக்கு அவ பேட் நியூஸ். பஸ் வந்தாச்சு, பஸ் வந்தாச்சு. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். ஏறு. பாய் 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 பாய், சலோ. பாய். ஓய் பாய் குண்டு பையா. பாய்.
பாய். பாய் பாய் அம்மா. அம்மா காதுல விழுதா? அம்மா அம்மா ஏன் என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க? பாய் பாய் அம்மா. என்ன இந்த பொம்பளை? இவங்களுக்கு என்ன பிடிக்கல ஒத்துக்கிறேன். ஆனா குழந்தை எதுக்கு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க? நட்டுக்கிட்டு காண்டு போச்சா என்ன? எப்படி ரேண்டமா இந்த அளவுக்கு அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க? அம்மா அம்மா பாவம் குழந்தை எவ்வளவு நேரமா பாய் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒரு தடவை கூட திரும்பவே இல்லையே. எங்க ராதிகா, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்கு எங்க போனாங்க இவங்க? ரொம்ப விசித்திரமான லேடியா இருக்காங்களே இந்த ராதிகா. ஒருவேளை மூளைகில சரியில்லையா? முதல்ல அவங்க பையனுக்காக ஏன் மண்டையில தேங்காய் உடைச்சாங்க, இப்போ புள்ளைக்கு திரும்பி ஒரு பாய் கூட சொல்ல முடியலையா? பாவம் குழந்தை, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அட, நான் எதுக்கு அவன் விஷயத்துல ரொம்ப பொசசிவா ஃபீல் பண்றேன்? இதெல்லாம் எனக்கு எதுக்கு? மோகன் ஐயா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? நான் திரும்பி பார்த்து மனசுக்கு பய சொன்னேன்னா அந்த நேரம் நீங்க என் முகத்தை பார்த்துருவீங்க. அது என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். வெரி குட் ராதா. அன்னைக்கிட்ட உன் முகத்தை காட்டாம இருக்கிறது நல்லதுதான். நீ செஞ்ச வேலைக்கு எப்படி அவர் முகத்துல முழிக்க முடியும்? அப்புறம் மோகனண்ணாவ நேருக்கு நேரா பாக்குற தகுதியும் உனக்கு கிடையாது. அண்ட் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இவ்ளோலாம் பண்ணதுக்கு அப்புறமா உன்ன மாதிரி ஆளுங்க இந்த ஊர்ல ஏன் இந்த உலகத்துல இருக்கீங்க எனக்கு புரியல. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நீயா? அதுவும் வீல் சேர்லையா? ஏழு வருஷம் ஓடி போச்சு. ஆனா பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? உன்ன மாதிரி பாம்போட தோல் உரியறதுக்கு பதிலா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு போல. இந்த பக்கவாத நாடகம் கொஞ்சம் ஓவரா இல்ல? இப்படி வீல் சேர்ல உட்கார்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. இல்ல ஒருவேளை கடவுள் கிருஷ்ணர் நிஜமாவே நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உனக்கு தண்டனை கொடுத்துட்டாரா? நல்ல வேலை கடவுளே கிருஷ்ணா. ஷட் அப் ராதா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா கிட்டே நீ இப்படி பேசுவ? எனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குங்கறத பத்தி உனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு உங்க அம்மா கிட்ட பேசலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இவங்க பக்கத்துல நிக்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்க அம்மா எங்க போனாலும் அந்த காத்துல விஷத்தை கலந்துருவாங்க. ஓவரா பேசுற. இப்ப நான் சொல்றத நீ கேளு கீர்த்தி. என்னோட லைஃபும் உன்னோட லைஃபும் தனித்தனியா போயாச்சு. எனக்கு உன்னோட ஃபேமிலி தேவையில்லை, உனக்கும் என்னோட ஃபேமிலி தேவையில்லை. அதனால என்கிட்ட மரியாதை குறைவா பேசுற வேலை வச்சுக்காத. எப்ப பார்த்தாலும் என்ன டான் பண்ணிட்டே இருக்கியே, எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு ரொம்ப நல்லாவே பதில் கொடுக்க தெரியும். ஆனா உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்குள்ள அந்த மாதிரி மேனஸ் சுத்தமா கிடையாது. ஆனா உனக்குள்ளதான் ஒவ்வொரு சொட்டுலையும் அது இருக்கு. சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்கிட்ட மரியாதை குறைவா பேசணும்னு நினைக்காத. அப்புறம் நல்லா இருக்காது.
அண்ட் இன்னொரு விஷயம், உன்னோட காதை இப்படி நல்லா திறந்து வச்சு கேட்டுக்கோ கீர்த்தி. நான் உங்க எல்லாரோட லைஃப்லயும் திரும்பி வர பாக்குறேன்னு உனக்கு தோணி இருக்கலாம். அப்படிப்பட்ட தவறான பிரம்மைய உன் மனசு மூளை எல்லா இடத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிரு. எப்படி நான் என்னோட லைஃப்ல இருந்து அன்னைக்கு உங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும் அந்த மாதிரி. எனக்கு உன் மேலேயும் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, உன்னோட இந்த அம்மா மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. முக்கியமா உன் அண்ணன் மேல சுத்தமா இல்ல. உனக்கு தோணி இருக்கலாம் நான் என்னமோ உங்க எல்லாரையும் தேடிக்கிட்டு இங்க வந்தேன்னு.